ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ரெண்டு விஷயம். பிரதமரின் பேச்சை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதுக்கு சூர்யா சில காரணங்கள் சொல்றார், இதனால பிரதமர் இப்படி பேசி இருக்கலாம். ஆனா முதலமைச்சர் சொல்றது ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு, வெறுப்பு பிரச்சாரம் கை கொடுக்கல, அதனால மாநிலங்களுக்கு இடையே மோதலை உருவாக்குறார் அப்படின்ற விமர்சனம் முதல்வர் தரப்புல வைக்குது. நீங்க எப்படி பார்க்கறீங்க திரு மாதவன்? விஜயன் வணக்கம். நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வழியா எனக்கு வந்தீங்க. எல்லாம் அரசியல்வாதிங்க. தமிழ் அந்த காலத்துல பத்திரிகையில சொல்லுவாங்க, சொல்லதும் சொந்த மறந்ததும்னு. அதுல இன்னும் 2 ஆட் பண்ணிக்கிங்க. சொல்லதும் சொல்ல மறந்ததும், சொன்ன விதமும், சொந்த சூழ்நிலையும், சொன்னவரும் எல்லாம் சேர்த்து பார்த்தா தான் நம்ம நடுநிலையா பத்திரிகையாளனா லட்சணமா. நான் டெல்லியில உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நல்லா பிறந்ததே டெல்லி தான். ஆனா தமிழ்ல பேசுறேன் உங்களுக்காக. ஹிந்தியிலும் பேசுவேன். இது எதுக்காகனா, நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, திரு சூர்யா அவர்கள் ஸ்டாலினை பத்தி ஆரம்பிச்சாரு. அப்புறம் அதை பத்தி ஆதாரம் ஒன்றும் சொல்லலை. ஆனா அவர் சொல்றதுல செந்தில்குமாரை பத்தி சொன்னதும், அப்புறம் தயாநிதி மாறனை பத்தி சொன்னதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கூட சிந்தன் சொன்னாரு பீகார்ல மனிஷனை பத்தி, அதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் பின்னணியை முழுக்க பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லா புரியும். பின்னணி என்னன்னா, முதல்ல திருப்பூர்ல சில வன்முறை நடந்த போது ரொம்ப அழகாக தமிழ்நாட்டு அரசு அதை கையாண்டுது. எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு நல்லா சொல்றாங்க. ஆனா அதே வாயால இப்போ திரு சீமான் சொல்றாரு வந்தேரி வந்தேரிங்கிறார். அந்த வார்த்தைக்கே எதுக்கு இடம்? திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொன்ன நாடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, தமிழர்கள் உழைக்காம இல்லைங்க. இன்னித்த தமிழர்கள் மைக்ரோசாஃப்ட் சியாட்டில் இருந்து, ஜகார்த்தால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து வந்து கல்யாண மாலை நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் தமிழங்க வாழ்ந்து இருக்காங்கன்னு. அங்க யாரும் அவங்கள வந்தேரின்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி தான் பீகார்ல இருந்தோ ஒடிசால இருந்தோ வந்தவங்களையும் அதே மாதிரி சொல்லணும். அவங்க உழைப்பு சம்பாதிக்கிறாங்க, அவங்கள மதிக்கணும். இதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் ஒரு ஆதாரமும் இல்லை அவர் சரியாக பேசவில்லை என்று. ஆனால் அவர் கட்சிக்காரர்கள் செந்தில்குமாராக இருந்தாலும் சரி, தயாநிதி மாறனாகவும் இருந்தாலும் சரி, அவர்கள் உள்நோக்கம் நன்றாக இருந்தாலும் அவர்கள் பேசியதில் ஒரு வில்லங்கம் இருக்கிறது, ஒரு இழிவு இருக்கிறது. அதை ஒரு கண்ணியமாக சொல்லியிருக்கலாம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற காலம் போய் வடக்கு உள்ளவர்களை தமிழகம் வாழ்க்க வைக்கிறது. ஏனென்றால் திராவிட மாடல் தான் அதற்கு காரணம். யாராவது அவர் தயாநிதி சொல்லியிருந்தாருன்னா அவரை ஒரு தலைவராக பார்த்துருப்போம். ஆனா ஒரு கிரிக்கெட்ல ஒரு ஹாஃப் பிஸ்ட் கோல் பால் போட்டீங்கன்னா ஹுக் பண்ணாம இருக்க மாட்டான். அப்ப அதே மாதிரி தான் மோடி அவர்கள் நன்றாக தமிழகத்தில் கம்பராமாயணம், காஷி அதெல்லாம் பேசிட்டு திருவள்ளுவர் சென்டர் வைக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு வேற ஒன்று சொல்றாரு. எல்லாரும் அரசியல்வாதிக்கும் கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்னு இருக்காங்க. இவர் கொஞ்சம் இந்த இழிவா பேசாம நாங்க தான் உங்களை வாழ வைக்கிறோம், பகுத்தறிவுக்கு பெயர் போன இடம், அதை கோமுத்திரம்னு சொல்லாம பகுத்தறிவோக மூட நம்பிக்கைக்கு பதிலாக பகுத்தறிவை பார்த்து போகிறோம்னு சொன்னா ஒரு கண்ணியமா இருக்கும். அந்த கண்ணியம் இல்லாம ஒரு இழிவாக பேசுறது, அது நல்ல ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா பேட் ஆர்குமெண்ட் ஆன் a good case னு சொல்லலாம். ஒரு நல்ல வழக்க வச்சிட்டு மாதவன் சுலைமான் சொன்ன இடத்துல பெரிய தலைவர்களோ கட்சியின் நிலைப்பாடோ அப்படி இல்லாத பட்சத்தில் பிரதமர் இதை ஒரு மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்றது மோதலை உருவாக்கும், பிரிவினையை உருவாக்கும்னு சொன்ன பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? அந்த பிரிவினை உண்டாக்குகிறார்கள். பிரிவினைக்கு மார்க் போட்டா இப்ப மோடிக்கு தான் நிறைய மார்க் போடணும். இந்து முஸ்லிம் பிரிவினை பத்தி அவர் நல்லாவே சொல்றாரு. அதை பத்தி இன்னைக்கு பேசல. இலவச பஸ்ஸை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அது ஃபோக்கஸ் இல்லை நம்ம டாபிக். இது வடக்கு தெற்குன்னு பாக்குறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட பாரதிய நியாய சங்கீதான்னு அவர் பேச்சு மாத்துறார். அதெல்லாம் ஹிந்தி திணிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்புறம் ஆனா அதை பாயிண்ட பார்த்து பேசாம சென்னை சூப்பர் கிங் மாதிரி நல்ல டீமை வச்சுட்டு ஒரு மேட்ச் தோத்தீங்கன்னா இப்படித்தான் ஆகும். நல்லா விளையாடுங்க, பார்த்து கவனிச்சு சொல்லுங்க, வார்த்தையா அளந்து பேசுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு மாதிரி நல்ல பாயிண்ட வளர்ச்சியில் தமிழகம் இன்று குஜராத் மாநிலத்திலும் மேலோங்கி நிற்கிறது. திஸ் இஸ் a bloody fact. அதை சொல்லாம நீங்களே ஒரு வாயை தூண்டுற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட ஐடி செல்ல இருந்து ஆர்கனைசேஷன் வரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லூஸ் பால் போட்டா அவங்க அடிக்காம விட மாட்டாங்க. இது அரசியல் கிரிக்கெட்.
அவங்கள சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு அது இப்போ ஃபேஸ் கூட பாத்துங்க, அது என்னன்னா கண்ணியமாக பேசாம நல்ல நல்ல வளர்ச்சியை காமிச்சிட்டு பாஜக ஐடி விங்ல விட மாட்டாங்கன்னு பிரதமரே போய் அடிக்கிறாரு எல்லா பாலையும் 6ல. அதுதானே அடிக்கிற அந்த பிரதமர் மாண்புக்கு क्वेश्चन பண்றாங்க. நீங்க பிரதமர் பண்ணினது ஒரு விதமான வில்லங்கமான அரசியல் தான். அவர் எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு இப்போ ஒரு வீடியோ நல்லா மெயின் போடுறாங்க, எல்லா ஸ்டேட்லயும் போயிட்டு அமித்ஷாவும் தெலுங்கானாலையும் போய் சொல்றாங்க, ஒடிசாலையும் போய் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மாநிலத்தை நம்பர் 1 ஆக்கிடுறோங்க. இப்போ நீங்க வளர்ச்சியோட புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட ஜிடிபி வளர்ச்சி இந்த நிதியாண்டுல 10.5 10.5 இருக்கு. தேசிய முழு இந்தியாவோட growth rate 7% தான். தமிழ்நாடு முன்னிலையில நிக்கிறது. இந்த முன்னிலையில இருக்கிறத பெருந்தன்மையாக பேசாமல் சிறுதனமாக பேசினால் அப்போ வந்து you have a case and you have lost it because உங்களுக்கு பேசவே தெரியல. நல்ல கண்ணியமா பேசலாம். ஒரு இடைவெளிக்கு வளர்ச்சி, மனித வளர்ச்சி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாருங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பாருங்க, இதெல்லாம் பத்தி பேசாம சுத்தி வளர்ச்சி ஒரு நல்ல நல்ல மாநிலத்தை இன்னும் குட் பேட்ச் நல்ல பிச்சில் மோசமா விளையாடுற மாதிரி இருக்கு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் கூட சொல்லிடுறேன், இந்த சீமான் பேரை சொல்லாம இந்த நிகழ்ச்சி நடக்க முடியாது. அவர் வந்து பிரதமர் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை தான் சொல்றார், அவர் சீமான் எல்லாம் கொண்டு வரல. நீங்க பின்னணிய சூழ்நிலையை பாக்கணுங்க. திமுகக்கு இன்னைக்கு ஒரு டைலமா இருக்கு. உண்மை அவங்க நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உள்ள பேசிக்கணும். இந்த சீமானே ஓரம் கட்டணும்னா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஒரு தூக்கி விடுற மாதிரி, தமிழங்களை தூக்கி விடுற மாதிரி பேசணுங்கிறது. இந்த மாதிரி அதனால தான் இந்த செந்தில்குமாரன் தயாநிதி மாறனே கட்சி கண்டிச்சுதா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் அதுக்கான விடையை நான் வாங்குறேன். அத பத்தி பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. முக்கியங்க கட்சின்னு பாத்தீங்கன்னா யாரும் இந்த சூர்யா ஒரு கட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரியும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இல்லாததே இருக்குன்னு சொல்றவங்க இருக்கிற மாதிரி மாட்டிப்பீங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.